தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மிதுனம். துவக்கத்தில் செயல்களில் லேசான தடுமாற்றம் இருந்தாலும் தைரியம், பேச்சு திறமையால் வெற்றி சாத்தியமாகும். தேவையில்லாத விவகாரங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது. நண்பர்களுக்கு உதவப் போய் முக்கியமானவர்களை பகைத்து கொள்ள நேரிடும். நல்லவர் தீயவர்களை பிரித்தறிந்து பழகி வருவது நல்லது. பல வழிகளிலும் வரவிருக்கும். இதனை பயன்படுத்தி வீண் விரயங்களை தவிர்த்து முடிந்தவரை சேமித்து வைப்பது நல்லது. இது பொருள் வரவு தடைபெறும் நேரத்தில் உதவும். ருசியான உணவுகளில் நாட்டம் அதிகரிக்கும். சமயோஜிதமான பேச்சு பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும். உங்கள் கருத்துக்கள் பெரியோர்கள் மத்தியில் மிகுந்த முக்கியத்துவம் பெறும். சகோதரர்களால் தொல்லைகள் உருவாகும். அதே நேரத்தில் அவர்களே மனம் திருந்தி உங்களுக்கு உதவுவார்கள். அறிமுகம் இல்லாதவர்களுடன் பழகும்போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். அவசரப்பட்டு இறங்கும் செயல்களில் அவப்பெயர் உண்டாகலாம். கவனம் தேவை. குடியிருக்கும் வீட்டில் மாற்றங்கள் செய்வீர்கள். புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்குவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் கவனம் அவசியம். பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தில் அக்கறையுடன் செயல்படும் நீங்கள் அவர்களது மனநிலை குறித்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பிள்ளைகளின் பிடிவாதத்தால் மன வருத்தம் ஏற்படும். அனாவசிய கற்பனைகள் உங்கள் உடல்நிலையை பாதிக்கும். எதை பற்றியும் அதிகம் சிந்திக்காது மேலோட்டமாக இருந்து வருவது நல்லது. மாணவர்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எழுத்துத் திறனை அதிகரிக்க பயிற்சி அவசியம். பொறியியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசியோதெரப்பி, பயோடெக்னாலஜி மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பெண்கள். அதிகம் பேசுவதை, வீட்டு பிரச்சனைகளை வெளியில் சொல்வதையும் தவிர்க்கவும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு பக்கபலமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம். உடல்நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். ஒற்றை தலைவலி, ஆஸ்துமா, சைனஸ், சளியால் அவதிப்படுபவர்களுக்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து நற்பெயர் கிடைக்கும். புதிய நண்பர்களால் தொழில் அபிவிருத்தி அடையும். இயந்திரங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் பணிபுரிவீர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு சாதகம் வைத்துவிட்டு உணவருந்துவது நல்லது. நேரம் கிடைக்கும் போது திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசிக்கவும்.